நாம் எங்கே இருக்கோங்கன்னா குருநாத சுவாமி கோயிலில் தான் இருக்கிறோம். நாளைக்கு வந்து தேர் கூட்டமாக இருக்கும். அதனால் இன்றைக்கே அங்கே வந்திருந்தோம். கம்மியாக இருந்ததுனால சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து குதிரை சந்தைக்கு தான் வந்திருந்தோம். குதிரை மாடு எல்லாமே இருந்துச்சு. மழை வந்ததுனால வந்து போக முடியுமோ முடியாதோ, இல்லை மாடு குதிரை எல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் மாடெல்லாம் நிறையாவே இருந்துச்சு. குதிரை இலவ பாருங்க, காளை மாடு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. பக்கத்தால் செட்டில் தான் வந்து ஒரு குதிரை வாங்கினேன். தாய் குதிரை வாங்கினா வந்து குட்டி குதிரை வந்து இலவசம்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு குதிரையோட ரேட்டு வந்து 7 லட்சம்னு போட்டிருக்குறாங்க. அங்கே குதிரை வந்து குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க. குதிரை சவாரி போயிட்டு இருக்கிறாங்க. சரி போங்க, அப்படியே அந்த பக்கம் போகலாம். என்ன எப்படி போன மலையேறத்துக்கு சேறு சகதி அதிகமாக இருக்குன்னு நினச்சா போக முடியாதுன்னு உள்ளலாம். ஆனால் அந்தளவுக்கெல்லாம் இல்லை. பாருங்க மாட்டு கண்ணெல்லாம் இருக்குது. குதிரையும் வந்து நிறையா வந்திருக்குது. நிறையா குதிரை வந்து லாரியில் வந்திருக்குது. அதோடைய இடத்தையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து பாதி தான் பார்த்தோம். இங்கே இன்னும் 5 நாள் இருக்குது. இப்போ நாளையிலேருந்து தேர்லேருந்து 13ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அப்போ வந்தீங்கன்னா நிறையா குதிரையெல்லாம் இருக்கும். நீங்கள் கடை வீதி எல்லாமே இருக்குது. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.